ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதல் டு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான ஸ்னேக் அட்டாக் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா பிரியா விசஸ் பைத்தான். 2004 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஒன்லைன்லாம் பார்க்காம நம்ம டேரக்டா படத்துக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்பர் இந்த மாதிரி வித்தியாசமான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம அதிகமா பேசாம படத்துக்குள்ள போயிடலாம். அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் ஹாலிவுட். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே WWE மாதிரி ஒரு ரெஸ்லிங் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சில ஆட்கள்லாம் ஒரு பெரிய ட்ரக்ல ஏதோ ஒரு பொருளை வைக்க முடியாம உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒருத்தன் சிகரெட் குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க ரெஸ்லிங் நடக்கிற இடத்துல புரோடி எவான்னு ஒரு லவ்வர்ஸை காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாக்குறப்பே தெரியுது நல்ல திமிரு பிடிச்ச பணக்காரங்கன்னு. இங்க சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருந்தவன் டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் சைனை போட்டு அந்த பொருளையும் வாங்கிடுறான். புரோடி கிட்ட ஒரு சர்வர் பொண்ணு வந்து அவன் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு அவன்கிட்ட என்ன வேணும்னு கேட்கறான். பக்கத்துல இருக்கிற எவா அதை பார்த்துட்டு அவன் காதுல போயிட்டு அவளே அடிச்சு பார்க்காத உன்னை நான் கொன்றுவேன்னு அவன் மிரட்டுறா. அப்புறம் அவளுக்கும் பாத்தீங்கன்னா அவன் ஆர்டர் சொல்றான். சண்டை போடுற ஆளுங்க ரெண்டு பேர்த்தையுமே காமிக்கிறாங்க. கீழே எவாவை பாத்தீங்கன்னா வேணும்னு அந்த சர்வர் பொண்ண வெறுப்பதற்காக புரோடிக்கு கிஸ் பண்றா. அவளும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறா. ரிங்கில ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. அங்க ட்ரக்ல பார்சல் வாங்கிட்டு இருந்தவன் இங்க புரோடிக்கு போன் பண்ணி நீ சொன்ன பார்சலை நான் ட்ரக்ல ஏத்திட்டேன், நாளைக்கு காலையில வந்துருவாங்கிறான். புரோடி சொல்றான் எனக்கு தெரியும் இந்த வேலையை நீ கரெக்டா முடிச்சிருவேன்னு, அதுக்காக தான் நான் உன்ன அங்க அமுச்சு வச்சேங்கிறான். அதெல்லாம் விட பேசின மாட்டாங்க ரெடியா இருக்கான்னு கேட்கறான். நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் பேசினதை விட உனக்கு அதிகமாவே இங்க எடுத்து வச்சிருக்கேன். அப்பன்னா ஓகேன்னு அவனும் அங்க போனை கட் பண்ணிடுறா. எவா வந்து இங்க போன்ல பேசிக்கிட்டு இருந்தவன நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கிறா. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன், அவங்கிட்ட தான் விலை மதிப்புள்ள நம்மளோட பார்சல் இருக்கு, அது வந்து இப்ப நமக்காக இங்க வந்துகிட்டு இருக்குங்கிறான். ஆனா அந்த பார்சல்ல என்ன இருக்குங்கிறதே நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு இவ சொல்றா. அது வந்து நான் உனக்கு சர்ப்ரைஸா அப்புறமேட்டு சொல்றேன்னு அவகிட்ட இருந்து மறைச்சிடறான். இவனுங்க இங்க ட்ரக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே அவனுங்க வர வர நைட்டும் ஆயிருது. ட்ரக்குக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பார்சல் நல்லாவே ஆட ஆரம்பிக்குது. உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கவன் பயந்துகிட்டு வாக்கி டாக்கில அது எந்திரிச்சிருச்சு, வண்டியை நிறுத்துங்கிறான். அவங்களும் பாத்தீங்கன்னா பயப்படாதரா தொடர்நடிங்க அப்படின்ட்டு வண்டியை நிறுத்துறாங்க. பார்சலுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு கத்தர் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பார்சலை எடுத்துட்டு போறேன் ட்ரக்குக்கு பின்னாடி போய் என்னடா பண்ற தொடர்நடிங்கன்னு கேக்குறான். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, இப்ப பாரு அது எந்திரிச்சிருச்சுங்கிறான். என்ன சொல்ற, இதுக்குதான் நம்ம 2000 மைக்ரோவேவ் செலுத்தி இருக்கோம்ல. ஆமா, ஆனா அது இப்ப எந்திரிச்சிருச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு அவன் கேக்குறான். இவனை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பையில இருந்து ஒரு கன் எடுத்துட்டு நிக்கிறான். அவனை பார்த்துட்டு அவன் கூட வந்த ஆளுங்களுமே கன் எடுத்துட்டு நிக்கிறானுங்க. பக்கத்துல நின்று இருக்கிற அந்த குண்டை இப்ப என்ன பண்ண போற, இது திறக்க போறேன்னு கேக்குறான். ஆமா அதை திறக்க போறான், அதுவும் நீ தான் போய் திறக்க போற, போய் அந்த ப்ளூ பட்டனை பிரஸ் பண்ணுங்கிறான். ஆனா அது இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறான். கவலைப்படாத, பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கேப் தான் ஓப்பன் ஆகும், அது வெளியே இதை நான் சுட்டு திரும்பவும் மயக்க போட வச்சுறேன், நீ போய் அந்த ப்ளூ பட்டனை பிரஸ் பண்ணுன்னு சொல்றான். அந்த குண்டனும் ப்ளூ பட்டன் அழுத்தி அந்த சின்ன டோரை ஓபன் பண்ணிடுறான். அதை பாத்தீங்கன்னா அதோட வாழை வச்சு பக்கத்துல நின்றவங்க எல்லாத்தையுமே அடிக்குது. பெரியவனாட்ட நான் அதை சுட்டு மயக்கம் போட வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால கேஸ். இவன் பாத்தீங்கன்னா எங்கேயோ கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டு அப்படியே பின்னாடி போறான். கூட வந்து இந்த பைத்தியக்காரனுங்களும் அதை தான் சுடுன்னு டோரை ஓபன் பண்றான், இந்த பட்டனை சுட்டுறானுங்க. அந்த டோரும் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருது. இவனுங்க எல்லாருமே கன் எடுத்து அதை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த கேப் போட்டவன் காருக்கு பின்னாடி இருந்து ஒரு பாம்பு எடுத்துட்டு வரான். அப்பதான் அதை கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அனகொண்டா பாம்பு. உங்களால அந்த கன்னை வச்செல்லாம் அதை கொல்ல முடியாது அப்படின்ட்டு அவன் அந்த பாம்பை ஆன் பண்றான். அப்ப பாத்தீங்கன்னா கூட வந்தவன் அந்த பாம்பை சுடலான்ட்டு பாக்குறப்ப அந்த பாம்பு அவனை கடிச்சிருது. குறி தவறி இந்த கேப் போட்டவனை சுட்டுறான். அவன் கையில வச்சிருந்த அந்த பாம்பு பாத்தீங்கன்னா அவன் பக்கத்துலயே வந்துருது. அவன் கூட வந்த ஒருத்தன் எங்க அந்த பாம்புன்னு கேக்குறான். இவனை பாத்தீங்கன்னா சுடு வாங்கிட்டு அந்த பாம்பு நம்ம பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறான். அந்த பாம்பும் பாத்தீங்கன்னா வெடிச்சிருது. அந்த இடம் ட்ரக் எல்லாமே அப்படியே சின்ன பண்ண மாயிருது. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேன் ஒண்ணு காமிக்கிறாங்க. அதுல யாரு பாத்தீங்கன்னா இந்த யவாவும் புரோடியும் தான் இருக்காங்க. கொய்யால எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கான், வாழ்க்கையே பாத்தீங்கன்னா பிளேன்ல நடத்திட்டு இருக்கான். இந்த யவா வந்து பாத்ரூம்குள்ள குளிக்கலான்ட்டு போய் உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒண்ணு உள்ள வருது. யவா அதை பார்த்துட்டு உள்ள இருந்துகிட்டு கத்தரா. இந்த புரோடி பையில பாத்தீங்கன்னா சட்டையை கழட்டி போட்டு எதுக்கோ தயாராகிறான். உள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தவ அதை எடுத்துட்டு வந்து வெளியே காமிக்கிறா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பு. அது இந்த பையன் வேணும்னே தான் உள்ள விட்டுருக்கான். அவ சொல்றா எனக்கு தான் பாம்புனா பிடிக்காதுல, எதுக்காக உள்ள விட்டங்கிறா. உன்னோட இந்த பாம்பு பயத்தை போக்குறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோங்கிறா. அப்படின்னா என்ன சொல்ற, அந்த பார்சல்ல வந்துகிட்டு இருக்கிறது ஒரு பாம்பான்னு கேக்குறா. அது சாதாரண பாம்பு இல்ல, அது ஒரு பெரிய மான்ஸ்டர். உனக்கு பாம்புன்னா பயம் எனக்கு தெரியும், நீ வரனாலையும் பரவாயில்ல, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அதை வச்சு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா ஃபன் பண்ண போறோங்கிறான். இவ்வளவு பாத்தீங்கன்னா எனக்கு பாம்புன்னா பிடிக்காதுதான், ஆனா அதுக்கு நான் பயப்படுவேன்னு உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு ஒரு போன் வருது. நீங்க தானே ப்ரோடி, நாங்க ட்ரக்கோட ஏஜென்சில இருந்து கால் பண்ணிருக்கோம், ட்ரக் எடுத்துட்டு போன உங்க ஆளுங்க எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்காக அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு இவன் கேக்குறான். அது எங்களுக்குன்னு எனக்கு தெரியல சார், நீங்க பார்த்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. இவனுக்கு கோவம் வந்து அந்த ட்ரக்கையே காணாம இதுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், அந்த பாம்பை வேட்டையாருக்காக பெரிய பெரிய பணக்கார ஆளுங்க எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டுருக்கேன். அப்படி அவன் கோவத்துல பேசிட்டு இருப்ப நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப
அப்பதான் அவனுக்கே புரியுது அந்த பாம்பு அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிருச்சுன்னு. எவா வந்து பிளானை கேன்சல் பண்ணிட்டு ஆளுங்க எல்லாத்தையுமே நான் வர வேணாம்னு சொல்லிட்டாங்கறா, வேணா அவங்க எல்லாத்தையுமே வர சொல்லு, ஆனா பிளானும் டேட்டு மட்டும் மாறிடுச்சுன்னு சொல்லு, அந்த பாம்பை நம்ம வேட்டையாடலாங்கிறான். இங்க ட்ரக் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு நியூஸ் சேனல்காரன் இல்லாத பொல்லாதமா ஊறப்பட்ட பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஏஜென்டான ஷாட்டுங்கிற ஒருத்தவரான். அவனை போய் இவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவனுக்கு கேட்கற கேள்வியெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள என்ன இருந்திருக்கு, ஏதாச்சும் ராணுவ தாக்குதலா இல்ல டெரரிஸ்ட் தீவிரவாதிங்க இது வந்து இங்க அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கான். அந்த ஏஜென்ட் பாத்தீங்கன்னா நீங்க குழப்பாதீங்க, ஒழுங்கா போயிருங்கன்ட்டு அங்கிருந்து போயிடுறான். ஏஜென்ட் சாருக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டு ட்ரக்குக்கு பின்னாடி போய் பாக்குறான். அங்க சின்னதா பாம்போட தோல் ஒண்ணு கிடக்குது. அதை இவன் எடுத்து வச்சுக்கிறான். அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு ஏஜென்ட் சாருக்கு இங்க வாங்க, இந்த பாடியை என்ன லிஸ்ட்ல சேர்க்கறது, அந்த படம் பாத்தீங்கன்னா தலை கை கால இல்லாம தனித்தனியா கிடக்குதுங்க. இவனுக்கே அதை பார்த்துட்டு இதுல என்ன லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் எந்திரிச்சு திரும்பி பாக்குறான். அங்க ஒரு பெரிய பைப்லைன் டோர் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அது உடஞ்சிருக்கு. அந்த பாம்பு இதுக்குள்ளதான் போயிருக்க மாட்டிருக்கு. இந்த ஏஜென்ட் சாருக்கே அதை போய் பார்த்துட்டு இந்த கேஸ் நமக்கு ஒரு பெரிய கேஸா இருக்க போகுது அப்படிங்கிறான். அந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கம்பெனியை ஒண்ணு காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியால உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற பைப்பு மேல ஒரு பெரிய பாம்போட தோல் ஒண்ணு கிடக்குது. அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவனோட காலை பிடிச்சி ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போகுது. பக்கத்துல வேலை செஞ்சவன் அவனை காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றான். ஆனா அது அவனை தரன்னு இழுத்துட்டு போயிடுது. இவன் அதுக்கப்புறம் அந்த சைடு எட்டி பார்க்கறான். அங்க எதையுமே காணோம். இவன் திரும்பி பார்த்தோன்னே இவன் பின்னாடி வந்து அது இவனையும் பிடிச்சிருது. இங்க ஏஜென்ட் சார்க்க காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ்காரன் வந்து பக்கத்துல இருக்கிற பெரிய வாட்டர் கம்பெனில 2 ஆளுங்க இறந்துருக்காங்களாமா. எப்படின்னு இவன் கேட்கறான். அங்க விசாரிச்சு பார்த்தல ஏதோ ஒரு பெரிய பாம்பு தான் இவங்களை தாக்கி இருக்கு அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்றான். உடனே இந்த ஏஜென்ட் சார்க்கு அந்த இடத்த ஃபுல்லாவே சரௌண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையுமே மிஷின் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க, பைப் லைனை எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுங்க அப்படிங்கிறான். அந்த போலீஸ்காரன் என்ன சொல்றீங்க, பைப் லைன் எல்லாம் கட் பண்ணா மக்கள் எல்லாமே கொந்தளிச்சிருவாங்க, அவங்க டாய்லெட்ல கூட தண்ணி வரலன்னா மக்கள் எல்லாருமே பயங்கரமா கோவப்படுவாங்க, நீங்க அதான் செய்ய சொல்றீங்க, நான் உங்களை செய்ய சொல்லலாம், அதான் செய்யுங்க அப்படிங்கிறான். சொல்லிட்டு இந்த ஏஜென்ட் சாருக்கு முறைச்சு பார்க்குறேன். அவனும் ஓகே சார்ன்ட்டு அங்கிருந்து போயிடுறான். பக்கத்துல இருக்கிற அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த டனல் பத்தின ஃபுல் மேப்புமே எனக்கு வேணும், பழைய ரஷ்யன் பாம்பு ஃபைலோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என் டேபிள்ல இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு போறப்ப கார் டோரை திறந்துட்டு இந்த மிஷினுக்கு மோனிகா பான்ஸையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறான். அப்பதான் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல அந்த மோனிகாவையும் காட்டுறாங்க. கொய்யால பியர் குடிச்சிட்டு ஒரு போட்டிக்காக தயாராயிட்டு இருக்கா. அது என்ன போட்டின்னு பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் யார் தண்ணிக்குள்ள அதிக நேரம் மூச்சு விடாம இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு தான் பெட்குன்னா காசு எல்லாமே அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவன் இன்னொரு ஆளை காமிக்கிறான். அவனை பார்த்தல அவன் ஒரு சுறா மீன் மாதிரி, அவன் தான் தண்ணிக்குள்ள அதிக நேரம் மூச்சை பிடிச்சிட்டு இருப்பான். அவனும் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு பலியனெல்லாம் கட்டிட்டு சீன் போட்டு வரான். பில்டப் எல்லாம் ஓவரா இருக்கு, வாங்க போட்டியில பாத்துக்கலாம் அப்படின்னு இவ்வளவு தைரியமா போட்டி கூப்பிடுறா. சொல்லிட்டு போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள குதிச்சிடறா. பின்னாடி அந்த குண்டனும் குதிக்கிறான். 2 பேருமே மூச்சு விடாம உள்ள தம் கட்டி நின்றுகிட்டு இருக்காங்க. வெளியே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே மாத்தி பெட்டை கட்டிக்கிறாங்க. உள்ள இவளை பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவனை பார்த்து கிண்டலா இவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் பாத்தீங்கன்னா இவளையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வெளியே இருக்கிறவன் போட்டி முடிய இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குங்கிறான். தண்ணிக்குள்ள இருக்கிற மோனிகா அவனை பார்த்து கிண்டலா சிரிச்சுக்கிட்டே அவளோட ட்ரெஸ்ஸை ஊத்துறான். பையன் அதை பார்த்துட்டு மூச்சுட முடியாம வெளியே வந்துடுறான். போட்டிலையும் பாத்தீங்கன்னா தோத்துறான். அவ அப்படியே அங்க இருக்கிற காசு எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஏஜென்ட் வந்து நீங்க தானே மோனிகா, ஏஜென்ட் சாருக்கு என்ன அமிச்சாரு, நீங்க உடனே வந்து அவரை பார்க்கணும் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடறான். மோனிகாவை கார்ல கூட்டிட்டு அப்படியே அவ பண்ண பழைய மிஷின் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு அவ புதுசா கண்டுபிடிச்சிருக்க மிஷின் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு வரா. அப்பதான் அவ ஒரு பாம்பு டாக்டரை பார்க்க போறோங்கிறதே தெரியுது. அங்க போயிட்டு ஏஜென்ட் சாருக்கு கதவை பூட்டி இருக்குன்னு நான் பின்னாடி போய் ஏதாச்சும் கதவு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு அவர் போறாரு. இவ்வளவு பாத்தீங்கன்னா பாம்பு டாக்டர் கண்டிப்பா ஒரு கிழவனாதான் இருப்பான், இல்லைன்னா ஒரு சோடா புட்டியா இருப்பான். கொஞ்சம் வயசு பையனா இருந்தானா இந்த மிஷின் ஃபுல்லா அவனை சைட் அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இவ தனியா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி அந்த டாக்டர் இதெல்லாம் கேட்டு ஹலோ ஏஜென்ட்னு கையை கொடுக்குறான். நான் ஏஜென்ட் இல்லை இவருங்கிறப்ப கரெக்டா அந்த ஏஜென்ட் சாருக்கு வந்து அவன் கையை கொடுக்குறான். இவங்க 2 பேர்த்தையுமே உள்ள கூட்டிட்டு போறான். அவன் வேலை செய்யற இடத்த பத்திலாம் இவங்க கேட்கறாங்க. இவனும் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு வரான். இவனை பாத்தீங்கன்னா இவன் பாம்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேர் தான் டாக்டர் ஸ்டீவ். மோனிகா தண்ணியில் இருக்கிற ஒரு பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஸ்டீவ் சொல்றான், பாம்பு எல்லாமே நல்லதான், நம்ம போய் பாம்பை சீன்ற முடியுமே, அதுங்கெல்லாம் கம்முன்னு தான் இருக்கும், நம்ம எப்போ சீன்றமோ அப்பதான் அதுங்கெல்லாம் நம்மளையுமே கடிக்க வரும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏஜென்ட் ஷார்க் வந்து நீங்க ஒரு பெரிய பாம்பை வளர்த்துறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதை பார்க்கலாமா அப்படிங்கிறான். ஓ அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வாங்க காமிக்கிறேன்னு இவன் கூட்டிட்டு போறான். போறப்ப பாத்தீங்கன்னா நிறைய லாக்கு செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கான். அதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் அவங்க 2 பேருமே ஒரு பெரிய பாம்பு தான் காமிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப கையில ஒரு சின்ன பாம்பு எடுத்து காமிக்கிறான். இதுதான் நீங்க சொன்ன பாம்பு அப்படின்னு அந்த ஏஜென்ட் கேட்கிறப்ப இது கிடையாது, இது நான் வந்து அந்த பெரிய பாம்பு கொடுக்குற ஒரு லஞ்சு தான் அப்படிங்கிறான். மோனிகாவை பாத்தீங்கன்னா என்ன அறிவு, பாம்பை சாப்பிட பாம்பையே கொடுப்பீங்களா, இல்ல நான் சாப்பிட்ற கொடுக்குற பாம்புக்கு எல்லாமே ஒரு சத்தான இன்ஜெக்ஷன் போட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப மோனிகா வந்து கல்லுன்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற பெரிய பாம்பு மேல கால் எடுத்து வைக்கிறா. ஆனா அது பாம்புன்னு தெரியாம அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கா.
ஏஜென்ட் ஷார்க் வந்து ஓகே சார் பேசுறதை நிறுத்துங்க, நான் இங்கே பார்க்க வந்த அந்த பெரிய பாம்பு தான், அது எங்கே இருக்குன்னு கேட்குறான். ஸ்டீவ் வந்து சிரிச்சுக்கிட்டே மேடம் இவ்வளோ நேரம் அந்த பாம்பு மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறா. அவள் கீழே பார்க்குறா, அந்த பாம்பு நகர ஆரம்பிக்குது. அவள் அதை பார்த்துட்டு பயந்துட்டு அங்கேருந்து வெளியே ஓடி போயிடுறா. அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா அது அப்படியே மெதுவாக அவன் கிட்ட போகுது. அவன் கையில் இருக்கிற அந்த பாம்பை தொங்க விடுறான். அதை ஒரே கவி சாப்பிட்ருது. அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அது எதுவுமே பண்ணாமல் அதை சாப்பிட்டு அது பாட்டுக்கு அமைதியாக போயிடுது. ஏஜென்ட் ஷார்க்கு அதை பார்த்துட்டு பிரமாதம் அட்டகாசம் அப்படின்ட்டு அவனே அங்கே ஆச்சரியப்பட்டுறான். மோனிகாவை பார்த்தீங்கன்னா வெளியே புலம்பிக்கிட்டு இருக்கா, எதுக்காக நான் இந்த மிஷினுக்கு வந்து இந்த பெரிய பாம்பை தான் பார்க்க வந்தேனா அப்படி இப்படின்னு. ஏஜென்ட் ஷார்க் வந்து ஸ்டீவை பார்த்து, உங்கள் புய்யா வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அதெல்லாம் வேட்டையாடுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அது வேட்டையாடும், பாம்புகளோட வேட்டையாடுற குணம் மட்டும் எப்பவுமே அதை விட்டு போகாதுங்கிறான். சரி எதை வேட்டையாடணும் அப்படின்னு ஸ்டீவ் கேட்குறான். அப்போதான் அவன் பெரிய அனகொண்டா பாம்போட ஓடு எடுத்து காமிக்கிறான், இதை தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா ப்ரோடியை காமிக்கிறாங்க. அந்த அனகொண்டா பாம்பை வேட்டையாடுறதுக்காக அவனோட பழைய டீம் எல்லாமே கூப்பிட்டுருக்கான். அவனுங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சீனை போட்டு நடந்து வரானுங்க. அவனுங்க எல்லாத்தையுமே பிளேன்ல உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய அனகொண்டா பாம்பு தப்பிச்சிருச்சுன்னு எல்லாத்தையுமே அவன் சொல்றான். அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கவன் ஆளுக்கு ஒவ்வொரு பிளானா சொல்றானுங்க அந்த அனகொண்டா பாம்பை வேட்டையாடுறதுக்காக. இங்க ஏஜென்ட் ஷார்க்கை காமிக்கிறாங்க. அந்த பெரிய அனகொண்டா பைத்தான் பாம்பை பிடிக்கிறதுக்காக அவன் ஒரு பிளானை சொல்றான். டாக்டர் ஸ்டீவ் கிட்ட இருக்கிற அந்த போயா பெண் பாம்புக்கு மோனிகாவோட எக்யூப்மெண்ட் எல்லாம் மாட்டி விட்டு நம்ம அந்த பெரிய அனகொண்டா பாம்பை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஆனா அவன் சொன்ன பிளான் இந்த ஸ்டீவுக்கு வந்து சரியாவே படல. இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்புறம் இவனை எப்படியோ ஏஜென்ட் ஷார்க் வந்து இவனை சமாதானப்படுத்திடுறாரு. இவனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஆனா இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் நல்லா வேலை செய்யுமா அப்படின்னு கேட்கறான். மோனிகா வந்து இதெல்லாம் நான் பல நாள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன், என்னோட டால்பின் கூட இதை வச்சுதான் நான் ட்ரைனிங் கொடுப்பேன், இது கண்டிப்பா வேலை செய்யும் அப்படிங்கிறா. அப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. அந்த பைத்தான் பாம்பு ஒரு டனல் உடச்சுக்கிட்டு வெளியே வருது. அது பார்க்கறதுக்கே பயங்கர நீளமா இருக்கு. இங்க ஸ்டீவும் மோனிகாவும் அந்த புயா பாம்புக்கு மூஞ்சி எல்லாத்தையுமே லைட்டா கட் பண்ணி அவங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாமே அட்டாச் பண்றாங்க. அதுக்கப்புறமா கார்ல ஒரு கப்பிள் ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பைத்தான் பாம்பு அந்த காருக்குள்ள அவனை தனியா கடிச்சு இழுத்துட்டு போயிருது. காருக்குள்ள இருக்கிறவங்களும் அதை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. அந்த பாம்பு அப்படியே காருக்குள்ளேயே போகுது. அதோட நீளம் பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கு. இங்க இவங்களும் அந்த புயா பாம்புக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஸ்டீவ் வந்து ஒரு பட்டன் எடுத்து அவளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த பட்டன் அழுத்தினா கரண்ட் ஷாக் அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கிறான். இதனால அவளோட உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராதில்ல அப்படின்னு மோனிகா கேட்கிறா. இதனால வராது, ஆனா நீங்க மாட்டின எக்யூப்மெண்ட்னால அதுக்கு ஏதாச்சும் வந்துடும் அப்படின்னு பயமா இருக்குன்னு அவன் சொல்றான். கவலைப்படாதீங்க, அது எல்லாமே பக்காவானது, அதெல்லாமே நான் நிறைய தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மோனிகா வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றா. அதுக்கப்புறமா அந்த நியூஸ் ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க. பயபுள்ள நைட் நேரத்தில் ஏதோ ஒரு நியூஸை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப அவங்க ரெண்டு இடத்துக்குமே சண்டை வந்துருது. அந்த கண்ணாடி போட்டவன் நான் இப்பே உன்னோட சீட்டை கிழிக்கிறேன் பாருன்னு அவனோட ஓனருக்கு போன் பண்ண பாக்குறான். போன்ல வேற சிக்னலே கிடைக்க மாட்டேது. இருறா போன்ல சிக்னல் கிடைச்சோன்னு நான் ஓனர் கிட்ட சொல்லி உன்னோட சீட்டை கண்டிப்பா கிழிக்க போறேன் அப்படிங்கிறான். இவனும் பாத்தீங்கன்னா திமிரா உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க அப்படின்னு சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சிக்னலுக்காக பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்குள்ள போறான். போனை காதல வச்சுக்கிட்டு என்னடா இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற செடிக்குள்ள ஏதோ ஒண்ணு அசைற மாதிரி இருக்கு. பையன் கீழே குமிஞ்சு செடிக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு பின்னாடி வந்து அந்த பாம்பு இவனை பிடிச்சிருது. இங்க கேமராமேன் வந்து என்னடா உனக்கு சிக்னல் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு கிண்டலா கத்தனான். காலையில விடிஞ்சது பிரெடி எவா அவங்க டீம் எல்லாருமே அந்த பைத்தானை வேட்டையாடுறதுக்காக அந்த காட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு தயாராகிட்டு இருக்கானுங்க. இங்க ஏஜென்ட் ஷார்க்கும் அவரோட டீமோட ரெடியா இருக்காரு. மோனிகா கிட்ட நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாம்பை இறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவனோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு குட் நியூஸ் சார், அந்த ட்ரக் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது ஒரு ப்ரோடிங்கிற ஒரு வேட்டைக்காரனோடது அப்படிங்கிறா. ஓ அவனோட தான் அந்த ட்ரக்கா, அப்பனா இந்த பாம்பை அவன் தான் கொண்டு வந்திருப்பான் அப்படிங்கிறது இந்த ஏஜென்ட்டுக்கும் தெரிய வருது. அப்புறம் இந்த ஏஜென்ட்டோட மிலிட்டரி ஆஃபீஸர் எல்லாருமே தயாரா நிக்க சொல்லிடுறான். ஏன்னா அந்த பாம்பை திறந்துட சொல்றான். ஆனா அது பாத்தீங்கன்னா வெளியே வர மாட்டேது. ஏன் அது வெளியே வர மாட்டேதுன்னு ஸ்டீவ் கிட்ட கேக்குறான். எனக்கே தெரியல, ஒருவேளை நீங்க மாட்டின அந்த எக்யூப்மெண்ட்னாலதான் அவன் வெளியே வரக்கு பயந்துகிட்டு இருக்கா, வெளியே வர மாட்டேங்கிறா அப்படின்னு இவன் சொல்றான். மோனிகா வந்து அதனால இருக்காது அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்ப அந்த பொயா பாம்பு வெளியே வந்து அந்த டனலுக்குள்ள போகுது. பாக்குறதுக்கே அது சிவப்பு கலர்ல பெருசா இருக்கு. அதோட கண்ணுகிட்டே இவங்க மாட்டி இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு போவா பாம்பு எங்கெல்லாம் போகுது என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு மானிட்டர்ல பார்க்க முடியுது. அதை பார்த்துட்டு ஸ்டீவும் பாத்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஏஜென்ட் வந்து நீங்க நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வெரி குட்னு இவங்களை பாராட்டுறான். தேங்க்யூ சார், இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, டாக்டர் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப ஸ்டீவ் வந்து உங்களோட எக்யூப்மெண்ட் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு அவளை பாராட்டுறான். இந்த கோயா பாம்பு டனலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏஜென்ட் ஷார்க்கு மோனிகா ஸ்டீவ்னு இவங்க எல்லாருமே அந்த பாம்பு பின்னாடியே போறாங்க. அதுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை விட்டு மெயின்டைன் பண்றாங்க. இங்க காட்டுக்குள்ள இவங்களை காமிக்கிறாங்க. ப்ரோடி வந்து அப்படியே எல்லாருமே தனித்தனியா கொஞ்சம் பிரிஞ்சு போங்க, கொஞ்சம் பக்கத்துலயே இருங்க, ஏதாச்சும் சத்தம் கேட்டுச்சுன்னா உடனே கூப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லாருமே பிரிஞ்சு போறாங்க. இந்த ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டுருவனுங்க ரெண்டு பேருமே காமெடி பண்ணிட்டு காட்டுக்குள்ள அந்த பாம்பு தேடிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரோடியும் இன்னொரு வெறித்தனமான மொட்டையும் போறானுங்க. இன்னொரு பக்கம்
பக்கம் எவா ஒரு கூலிங் கிளாஸ் போட்டா ஒரு கிழவன் 3 பேருமே தனியா அந்த பாம்பை தேடி போறாங்க. இந்த ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டுருங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருப்ப பக்கத்துல செடிக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கிட்டது. உடனே கீழே படுத்துட்டு கண்ணை அங்கேயும் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. காதுல மாட்டிட்டு இருக்கிற வாக்கி டாக்கில பிராடி கிட்ட இங்க ஏதோ ஒரு மூமெண்ட் தெரியுதுன்னு அவன் சொல்றான். பிராடியும் அங்கேயே இருங்க, நாங்க ஏதோ வந்துடுறோம் அப்படின்ட்டு அங்க போறான். பிராடி கொஞ்ச தூரம் போயிட்டு எவா கிட்ட நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறான். நாங்க இங்க உங்களுக்கு லெஃப்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு எவாவும் சொல்றா. சரி ஓகே, அப்படின்னா நீங்க தயாரா இருங்க, அது இங்க எங்க வேணாலும் இருக்கும், நாங்க அப்படியே முன்னாடி போறோம், நீங்க அப்படியே பின்னாடி கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு முன்னாடி போறான். இங்க கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறவன் பிராடி மேல கொஞ்சம் வெறுப்பா இருக்கனாட்டிருக்கு. எதுக்காக நம்ம அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த பாம்பை நம்மளே போய் வேட்டையாடலாம், அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆள, என்ன கொஞ்சம் பணம் வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பொண்ணையும் வச்சிருக்கான், அது மட்டும் தானே அவங்கிட்டு இருக்குன்னு எவா காதுல விழுகிற மாதிரியே வேணும்னு அவன் பிராடியை திட்டிக்கிட்டு என்னால இங்க வெயிட் பண்ண முடியாதுன்ட்டு அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். மோனிகா, ஸ்டீவ் அப்புறம் அந்த ஏஜென்ட் கையில இருக்கிற லேப்டாப்ல போயா பாம்பே எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மிலிட்டரிக்காரங்கள பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த லேப்டாப் வச்சு தட்டிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம அந்த பாம்பை பார்த்து உடனே கொண்டுலான்ட்டு இவனுக்கு அப்படியே முன்னாடி தனியா போக ஆரம்பிச்சானுங்க. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நோட் பண்றாங்க எங்கடா இங்க இருந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் காணோம் அப்படின்னு. எவா வந்து ஓடிக்கிட்டே பிராடி கிட்ட கூட வந்து அந்த கண்ணாடி போட்டவன் நான் எவ்வளவு சொல்றதுன்னு கேட்காம அவன் பாட்டுக்கு தனியா ஓடி போயிட்டான்ட்டு சொல்லிக்கிட்டே போறா. பிராடியும் எல்லாருமே அவன் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்றான். கண்ணாடி போட்டவன் பின்னாடி அந்த கிழவன் தான் பக்கத்திலேயே ஓடிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் ஓடி வராங்க. இந்த கெல்ட்டு பையன் அந்த கண்ணாடிக்காரனை துரத்திட்டு ஓடி போய் பார்த்தான். அவன் அங்க காணோம், அவன் வேற எங்கேயோ ஓடி போயிருக்கான். அவனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பைத்தன் பாம்பு அப்படியே எந்திரிச்சு நின்று அவனை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவன் அதை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். அது அவனையே அங்க கடிக்க போகுது. மத்தவங்க எல்லாம் சத்தத்தை கேட்டு ஓடி வர்றப்ப இந்த கண்ணாடி போட்டவன் கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எங்க அந்த கிழவனு கேக்குறப்ப எனக்கு தெரியாது, இங்க நான் மட்டும் தான் வந்தேங்கிறான். உடனே பிராடி அவன் கிட்ட போயிட்டு ஒழுங்கு மரியாதை இனிமேல் டீம்லயே இரு, தேவையில்லாம அதிக பிரசங்கத்தனெல்லாம் பண்ணாதன்னு அவனை திட்டுறான். அப்ப யாரோ சுடுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டவனுக்கு தான். 2 பேரும் நாங்க அந்த பாம்பை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு சுட்டுக்கிட்டு போறானுங்க, பாம்பெல்லாம் போடுறானுங்க. மத்தவங்க எல்லாம் அங்க ஓடி போய் பார்த்துட்டு பிராடி வந்து நீங்க 2 பேரும் பாம்புன்னு நினைச்சு இவ்வளவு நேரம் எதா சுட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு ஏதோ ஒண்ணு எடுத்து காமிக்கிறான். அப்ப எவா காட்டுக்குள்ள இருந்து வந்து காய் சுற்றாதீங்க, நான் தான், அந்த பாம்பு எங்க போயிடுச்சுன்னு எனக்கு தெரியுங்கிறா. அப்புறம் தான் அந்த டனலையும் காமிக்கிறாங்க. அந்த மொட்டை தலையும் கீழே அந்த பாம்போட தோல் எல்லாம் இருக்கு. அப்புறம் அவங்க எல்லாருமே சரி இன்னைக்கு நம்ம அந்த டனலுக்குள்ளதான் இறங்க போறோம் அப்படின்னு தயாராங்கன்னு பிரோடி சொல்றான். இங்கே இவங்களை காட்டுறாங்க. மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த பாம்போட சத்தத்தை கேட்டு நல்லா உள்ள போய் பாக்குறாங்க. மோனிகா அப்புறம் இவங்க கேங்க மானிட்டர்ல சிக்னல் வேற கிடைக்க மாட்டேது. போயா வேற எங்க போயிருக்குன்னு தெரியவும் இல்லை. அப்ப சிக்னலும் பாத்தீங்கன்னா வந்துருது. இந்த ஏஜென்ட் வந்து உங்களோட பட்டனை தயாரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதை ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணிட்டோம்னா போயா வந்து ரொம்ப நேரத்துக்கு மயக்கமாக கிடப்பா அப்படிங்கிறான். அப்ப பக்கத்துல சுடுற சவுண்ட் எல்லாம் கேக்குது. இந்த மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் அந்த பாம்பை சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போயா பாம்பே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. மிலிட்டரி ஆபீசர்ஸும் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸ்டீவ் வந்து பக்கத்துல இருக்கிற பைப் லைன் எல்லாம் ஷூட் பண்ணுங்க, அது வர்ற புகையில அதுக்கு கண்ணும் தெரியாது அப்படிங்கிறான். அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பைப் எல்லாம் ஷூட் பண்றாங்க. அந்த புகையில அதுக்கு கண்ணும் தெரிய மாட்டேது. அதுகிட்ட இருந்து அவங்க எல்லாம் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க ப்ரோடியே காட்டுறாங்க. பையன் ஒரு ஃபயர் மிஷினை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த பாம்பை வாங்க வறுத்தெடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் அந்த டன்னல்ல இறங்குறாங்க. இவங்கள பாத்தீங்கன்னா 2 பாம்பையுமே ஒரே பக்கத்துல கொண்டு வந்துடலாம். அப்புறம் அந்த பாம்பையும் நம்மளால ஈஸியா பிடிக்க முடியும். நீங்க உங்க ஆளுங்களை வச்சு மைக்கோசிஸ் எழுதி அந்த பாம்பை பிடிச்சிருங்க, இல்லைன்னா அந்த டனலுக்குள்ள தண்ணி வர வச்சு அந்த பாம்புகளை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க. பிராடி கேங்க டனலுக்குள்ள இறங்கி தேடிக்கிட்டு இருப்ப அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பிராடி வந்து அந்த கண்ணாடிக்காரனை நீ போய் என்னன்னு பாருங்கிறான். அப்ப அந்த ஆரஞ்சு கலர் சொக்காக்காரனை நீங்க தான் அதுக்கு லீடரு, நீங்க அவனை போய் ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்கன்னு வேணும்னு அவனை வெறுப்பு ஏத்துற மாதிரி அவனை அனுப்பிச்சுடுறான். இவங்க லேப்டாப்ல அவங்க போற சிக்னலும் காமிக்குது. ஐயோ அந்த டனலுக்குள்ள யாரோ போற சிக்னல் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மோனிகா சொல்றா. உடனே இந்த ஏஜென்ட் டனல் கீழே யாராச்சும் அமுச்சு வச்சிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்டீவ் வந்து உடனே வாங்க நம்ம அந்த இடத்துல போய் காப்பாத்தியாகணும் அப்படிங்கிறான். ஆனா அந்த இடத்துல தான் 3 நிமிஷத்துல இன்னும் தண்ணி வர போகுதுங்கிறான். நமக்கு தான் 3 நிமிஷம் டைம் இருக்குல்ல, வாங்க நம்ம போய் அவங்கள காப்பாத்தலாம்னு கூட்டிட்டு போறான். கண்ணாடி போட்ட ஆரஞ்சு கலர் சொக்காக்காரனு கரெக்டா கீழே போறானுங்க. அப்பதான் இந்த பைத்தான் பாம்பு அங்கேயே போகுது. இன்னொரு பக்கத்துல இந்த கம்பெனிக்காரனுங்கெல்லாம் ஏஜென்ட் சொன்ன மாதிரியே அந்த தண்ணி எல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டு இருந்தேன், அங்க ஏதோ ஒண்ணு வருதுங்கிறான். அது எதுவா இருந்தாலும் சரி ஒரே ஷாட்ல நான் அதை கொல்ற பாரு அப்படின்ட்டு இந்த கண்ணாடிக்காரன் கன் எடுத்து தயாரா வச்சுக்கிட்டு இருக்கான். பயப்புல அங்க யாரு வரான்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் ஷார்க்கு. இவனும் அவனை சுட்டுறான். என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு இந்த ஆரஞ்சு கலர் சொக்காக்காரன் சொல்றான். ஐயோ எனக்கு தெரியலையே இப்ப என்ன பண்றதுன்னு இவனும் திருதுன்னு முழிக்கிறான். ஏஜென்ட் ஷார்க் வந்து அங்கேயே செத்துறாரு. இவனுக்கு ஓடி போய் என்னன்னு பாக்குறப்ப ஸ்டீவ் கேக்குறான் நீங்க எல்லாம் யாரு எதுக்காக இங்க வந்தீங்க அப்படிங்கிறான். ப்ராடிக் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு, அவர் மேல இருக்காரு, இவரு தான் இந்த டீமுக்கு இன்சார்ஜ்னு பக்கத்துல இருக்கிறவனை காமிக்கிறான்.
அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த கண்ணாடிக்காரனை அந்த பாம்பு காலை பிடிச்சி தரன்னு உள்ள இழுத்துட்டு போகுது. வெளியே வந்து இவங்களையுமே கடிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கு. உடனே அந்த ஆரஞ்சு கலர் சொக்கா போட்டவன் கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். அந்த பாம்பு அதோட வால்லயே அவனை அடிச்சிருது. அவன் பறந்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற கம்பிலேயே குத்தி செத்துறான். அந்த பாம்பு இவனே உத்து பாக்குது. உன்னோட கதையை நான் இப்பவே முடிக்கிறேங்கிறான். அப்ப காலி கீழே தண்ணியும் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு ஸ்டீவும் மோனிகாவும் நம்ம இங்க இருக்கக்கூடாது, தண்ணி வர ஆரம்பிச்சிருது அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. கதவு கிட்ட நின்று இந்த ஆரஞ்சு கலர் சொக்கா காரணியும் நீயும் வந்துருன்னு ஸ்டீவ் கத்துறான். ஆனா அவன் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கான். பாம்பு பாத்தீங்கன்னா அது அப்படியே மேல போயிடுது. தண்ணி எல்லாமே உள்ள அடிச்சுக்கிட்டு வந்துருது. இங்க புரோடி எவானி இவங்களை காமிக்கிறாங்க. பக்கத்துல அந்த சிவப்பு பாம்போட தோல்ல உறிஞ்சிருக்கு. எவா வந்து அந்த முட்டையை பார்த்துட்டு அதை போய் எடுத்து பாக்குறா. கொய்யால அப்பதான் புரோடிக்கே தெரியுது இங்க ஒரு பாம்பு இல்ல 2 பாம்பு இருக்குன்னு. புரோடி வந்து எவா பார்த்து நகராத அப்படியே இருங்கிறா. எவா பின்னாடி அந்த போயா பாம்பு வந்துருது. ஸ்டீவையும் மோனிகாவையும் இங்க பைத்தான் பாம்பு துரத்திட்டு வருது. மோனிகா வேற இங்க போறதுக்கு எங்கேயுமே வழியே இல்லை, எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிறா. உனக்கு நீச்சல் தெரியுமில்ல அப்படின்னு ஸ்டீவ் வந்து தண்ணியிலேயே குதிச்சிடறான். இவளும் பாத்தீங்கன்னா அவன் பின்னாடியே குதிச்சிடறா. இங்க பயா பாம்பு அப்படியே மெதுவா எவா கிட்ட போகுது. புரோடி வந்து ஓகே பேபி நீ எங்க அந்த முட்டையை எடுத்தியோ அப்படியே மெதுவா கீழே வையுங்கிறான். இவன் அந்த முட்டையை எடுத்துட்டு அப்படியே மெதுவா பின்னாடியே நகர்ந்து வரா. அந்த பாம்பு கத்த ஆரம்பிக்குது. இவ பதட்டத்துல அந்த முட்டையை கீழே போட்டு உடைச்சிடறா. உடனே இந்த பாம்பு இவளை பிடிச்சி இவளோட உடம்பு பூராவே சுத்திக்குது. இங்க பாத்தீங்கன்னா இந்த பைத்தான் பாம்பு இவங்க 2 பேரும் தேடிட்டு மேல வருது. இவங்க 2 பேரும் அப்படியே சத்தமே போடாம தண்ணிக்குள்ள இருக்காங்க. பிராடியை வந்து இவனோட மிஷினை வச்சு அந்த போயா பாம்பை நெருப்பால அப்படியே கொளுத்திக்கிட்டு இருக்கான். அது அதோட வால்லயே இவனை அடிச்சிருது. இவன் கீழே போய் விழுந்துடுறான். அந்த மிஷினும் வேலை செய்ய மாட்டேது. எவா வந்து அந்த பாம்பு நல்லாவே நெருக்க ஆரம்பிக்குது. இந்த மொட்டை தலையனும் பக்கத்துல அம்பு வச்செல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான். மொட்டை தலையன் டைவடிச்செல்லாம் அந்த பாம்பை அம்பால அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இங்க தண்ணிக்குள்ள ஸ்டீவால தண்ணிக்குள்ள தம் கட்டவே முடியல. மோனிகா அதை பார்த்துட்டு உடனே போய் அவனுக்கு முத்தத்தை கொடுத்து மூச்சோட வைக்கிறா. பைத்தான் பாம்பு மேல இங்க யாருமே இல்லை நினைச்சிட்டு அங்கிருந்து போயிருது. இங்க இந்த போயா பாம்பு எவாவா அப்படியே நசுக்கியே கொன்றுது. அந்த மொட்டை தலையில பாத்தீங்கன்னா ஒரே கடி கடிச்சு அவனோட பாதி உடம்பையே எடுத்துருது. பிராடி வந்து ஒரு துப்பாக்கி அடிச்சு அதை சுட ஆரம்பிச்சிடறான். அந்த பாம்பு அங்கிருந்து போயிருது. எவா கிட்ட போயிட்டு கண்டிப்பா அந்த பாம்பை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வராங்க. கொய்யால இந்த ஸ்டீவை பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள அது சூப்பரா இருந்துச்சுன்னு சிரிக்கிறான். இருங்க அப்படின்னு மோனிகா திரும்பவும் தண்ணிக்குள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து கீழே ஒரு வழி இருக்கு, அங்க போனோம்னா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறா. சரிவா அப்பனா நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு போலாம் அப்படின்ட்டு 2 பேருமே உள்ள நீந்திக்கிட்டு போறாங்க. எப்படியோ அவங்க இன்னொரு டன்னல் வழியா அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்கிருந்து ஓடி போறப்ப பிராடிய பாக்குறாங்க. ஸ்டீவ் வந்து நீ தான் பிராடிங்கிறான், என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்டீவ் ஓங்கி அவனோட மூக்குலயே குத்திடுறான். இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே நீதாண்டா காரணம் பரதேசின்னு அவனை திட்டுறான். அவனை பாத்தீங்கன்னா அதை விட இன்னொரு பிரச்சனையை நான் பண்ண போறேன், உன் மூஞ்சில அடிச்சு உன்னை இங்கேயே கொல்ல போறேன்ட்டு அவனை அடிக்கிறதுக்காக போறான். அங்க கரெக்டா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து பிராடியை அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டீவும் மோனிகாவையும் அங்கிருந்து எல்லாத்தையுமே சேஃபா கூட்டிட்டு போயிடறாங்க. இந்த பைத்தான் பாம்பு பாத்தீங்கன்னா அந்த போயா பாம்பு ஷாக் அடிச்ச மாதிரி கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கு. அதை பார்த்துட்டு அதோட முட்டை எல்லாமே இந்த பைத்தான் பாம்பே சாப்பிடுது. பிராடி இங்க இவங்க கிட்ட சொல்றான், நாங்க அங்க இன்னொரு பாம்பை பார்த்தோம், அது முட்டையும் போட்டு இருந்தது. அதோட முட்டையை என் கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தெரியாம அதை கீழே போட்டு உடைச்சிட்டா. அந்த பாம்பை என் கேர்ள் ஃப்ரெண்டையும் கொண்டுடுச்சுங்கிறான். ஸ்டீவ் வந்து அவன் சொல்றதை கேட்டு அங்க நடந்த வீடியோ எல்லாம் பிளே பண்ணிட்டு அந்த வீடியோவை பாக்குறாங்க. அந்த பைத்தான் பாம்பு கோவா பாம்போட முட்டை எல்லாம் சாப்பிடறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படியே இவங்க எல்லாம் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப பிராடி அங்கிருந்து தப்பிச்சிடறான். மோனிகா அதை பார்த்துட்டு எதுக்காக அந்த பாம்பு இன்னொரு பாம்பு அதோட முட்டையை சாப்பிட்றத பார்த்துட்டு சும்மாவே இருக்குன்னு கேட்கறா. ஸ்டீவ் சொல்றான் அங்க நடந்த சண்டையில அது வந்து சோர்வு அடைஞ்சிருன்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப போயா பாம்பு அங்கிருந்து நகர ஆரம்பிக்குது. எங்க போதுன்னு இவ கேட்கிறப்ப இப்ப வந்து அந்த போயா பாம்பு இந்த பைத்தான் பாம்பு பழிவாங்க கிளம்பிருச்சாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீதான் பிராடி அப்படின்னு மோனிகா திரும்பி பாக்குறப்ப அங்க பிராடியை காணோம். எங்க அவன் போனா அவனை போய் புடிங்கன்னு அந்த ஏஜென்ட் அம்மா சொல்லுது. இவங்க எல்லாமே அவனை பிடிக்கலான்ட்டு போறப்ப அவங்களோட ராணுவ பீரங்கி எடுத்துட்டு பிராடி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கிட்டு தப்பிச்சிடறான். அதுக்கப்புறமா ஸ்டீவ் வந்து மோனிகா கிட்ட அவளுக்கு நான் கொடுத்த ஃபுட்டுனால தான் அவ இவ்வளவு நாளா பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அது கூட நான் தெரியாம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டுன்னு மோனிகாட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய பார் ஒண்ணு இருக்கு. அங்க இருந்தா நல்லா சத்தமா பாட்டு சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆளுங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பைத்தான் பாம்பு இங்கதான் சுத்திக்கிட்டே இருக்கு. அங்க மியூசிக் போட்டுட்டு இருக்கிற டிஜேக்கு பின்னாடி அந்த பைத்தான் பாம்பு அப்படியே மேல எந்திருக்குது. இவங்க எல்லாருமே அதை பார்த்து பயந்துக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பின்னாடி பாம்பு இருக்குடா அங்க இருந்து ஓடிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அதை கேட்காம மியூசிக்கே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். கரெக்டா இங்க மிலிட்டரி ஆளுங்களும் ஸ்டீவ் மோனிகாவும் உள்ள வந்துடுறாங்க. அந்த பாம்பு அந்த டிஜேவை அப்படியே ஒரே கடி கடிச்சிருது. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துகிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த மிலிட்டரி ஆளுங்க எல்லாத்தையுமே அப்படியே வெளியே தள்ளிட்டும் போயிடுறாங்க. அங்க கரெக்டா புரோடி ஒரு கதவை திறந்துட்டு அவனோட ஃபயர் கன்னை எடுத்துட்டு வந்துட்டு உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு அதை அப்படியே பொசுக்கி எடுக்கிறான். அந்த பாம்பு அந்த நெருப்பை பார்த்துட்டு சைட்ல போயிடுது. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டீவும் மோனிகாவும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களே இவன்
பார்த்துட்டு பாட்டிக்கு இவங்கள வரவேற்கிறேன்னு அந்த ஃபயர் கன்ல அவங்கள சுடுறான். அவங்க நகர்ந்து போயிடுறாங்க. பக்கத்துல ஒருத்தன் சுருட்டு குடிச்சிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இருந்து சுருட்டை வாங்கி இவன் குடிக்கிறான். இவனை சுடலான்ட்டு அந்த மிலிட்டரிக்காரங்களாம் வரானுங்க. அவங்களையும் பாத்தீங்கன்னா இவன் பொசிக்கு எடுக்கிறான். இந்த பக்கம் மோனிகாக்கு நேராவே அந்த பாம்பு எந்திரிக்குது. பிராடி அதை பார்த்துட்டு ஃபயர் கன்ல சுட பாக்குறான். ஆனா அந்த கன்னு வேலை செய்ய மாட்டேது. மிலிட்டரிக்காரங்களாம் வந்து அவங்க அதை சுடுறாங்க. அது அதோட வாள்லயே அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி போட்டுருது. ஸ்டீவ் வந்து வா நம்ம இங்க இருக்கவனா வெளியே போடலான்னு மோனிகா கூட்டிட்டு வெளியே போறான். ஒரு கேட்டையும் அடைச்சிடுறாங்க. ஆனா அந்த பாம்பு அந்த கேட்டை முட்டிட்டு வர பாக்குது. இவங்க 2 பேருமே அடைச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. அது வெளியே வரலான்னு பாக்குறப்ப கூரையை பிச்சுட்டு போயா பாம்பு கீழே விழுகுது. அப்புறம் அதுங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க. ஸ்டீவ் உள்ள இருக்கிற மைக்கூசி கன்னை பாக்குறான். ஓடி போய் அதை எடுத்துட்டு அந்த பைத்தான் பாம்பையே சுடுறான். பின்னாடி பிராடியை பாத்தீங்கன்னா பலி நல்லா கிழிச்சிட்டு கீழே இருக்கிற கன்னை எடுத்து கண்ணா பின்னாடி 2 பாம்பையுமே சுடுறான். பக்கத்துல அவனோட அந்த கேஸ் மிஷின் இருக்கு. அதுல பட்டு அதுவுமே வெடிச்சிருது. ஸ்டீவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஸ்டீவையும் சுட பாக்குறான். ஸ்டீவ் டக்குன்னு அவன் மைக்கூசி கன்ல சுட்டுறான். ஸ்டீவும் மோனிகாவும் ஓடி போய் அங்க இருக்கிற கதவு கிட்ட நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. பிராடி வந்து அப்படியே தள்ளாடிட்டு கீழே விழுந்துடுறான். முடிஞ்சா என்ன இப்பவே சாகடிச்சுக்கோங்கன்னு கத்துறான். கீழே அவனோட காலில் ஒரு பாம்பும் தலையில ஒரு பாம்பும் அவனை பிடிச்சி இழுத்து பிச்சு கொண்டுதுங்க. திரும்பவும் இந்த 2 பாம்புமே சண்டை போட்டுதுங்க. தரையை பிச்சுட்டு அண்டர் கிரவுண்டு கீழே ட்ரெயின் போற இடத்துல விழுந்துதுங்க. கீழே ஸ்டீவும் மோனிகாவும் வந்துடுறாங்க. பைத்தான் பாம்பு பொயா பாம்பு தலையை பிடிச்சி சுத்தி வீசிடுது. அதுல மோனிகா பாத்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் மேலேயே விழுந்துடுறா. இந்த பைத்தான் பாம்பு அவளை கடிக்க போறப்ப பொயா பாம்பு திரும்பவும் அது கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஸ்டீவ் வந்து மோனிகாவை மேல இழுத்துறான். பொயா பாம்பு அந்த பைத்தானை கடிக்க போறப்ப இதுக்கு மேல நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஸ்டீவ் வந்து அந்த பட்டன் அழுத்திடுறான். 2த்துக்குமே இறந்துருச்சு. ஆனா பொயா பாம்பு அங்கிருந்து தெரிச்சுட்டு போய் விழுகுது. இந்த பைத்தான் பாம்பு எட்டி பாக்குறப்ப அங்க ட்ரெயின் வந்து இதை அடிச்சுட்டு போகுது. பைத்தான் பாம்போட தலை மட்டும் அப்படியே துண்டா வெட்டிட்டு போய் விழுகுது. அது பக்கத்துலயே அந்த பொயா பாம்பு தலை மேல வந்து அப்படியே மெதுவா கீழே விழுந்துருது. இவன் அதை பார்த்துட்டு கையில அந்த பட்டன் வச்சுக்கிட்டு நான் அதை கொண்டுட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இல்ல நீங்க அதை காப்பாத்திருக்கீங்கன்னு இவ சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பையன் அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க அந்த பொயா பாம்பை காணோம். அவன் இங்கிருந்து போயிட்டான் அப்படிங்கிறான். திரும்பவும் இவங்க 2 பேருமே அந்த டனலுக்குள்ள அந்த பொயா பாம்பை தேடி இறங்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த படத்தையும் முடிச்சிடறாங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.